எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல். எத்தனை பேர் ஓனரை எதிர்த்து பேசியிருக்கீங்க? எத்தனை பேர் ஓனரை கேள்வி கேட்டிருக்கீங்க? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நான் சொல்லலை. எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்குறாரு பாருங்கள். மேலே உள்ள நிறைய லிஸ்ட் இருக்குது, இதில் வேலைக்காரங்க. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் எஜமானனை எதிர்த்து பேசாமல் இருந்தால் சீக்கிரத்தில் நீங்கள் எஜமானனாக மாறுவீங்க. சீக்கிரத்தில் கண்டிப்பாக அந்த உணர்வு வரணும். எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், எல்லாவற்றிலும் அந்த ஓனருக்கு பிரியமாக நடந்துக்கிறவும், திருடாமல் இருந்து. இதை கோடு போட்டுக்கிறங்க, சும்மா கிடந்தாலும் எடுத்துட்டு வந்துடாதீங்க. திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. நல்ல உண்மையை இந்த தானியேல் சொல்லுவார்ல, ராஜாவாகிய தரியு உமக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் நான் ஒரு உண்மை கேடும் செய்ததில்லை, அதனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயே கட்டிப்பட்ட. அதிகாலையில் போய் வீட்டை தட்டுறாங்க, டக் டக்குன்னு. என்னப்பா காலையில் தட்டுறீங்க? தானியேலை எவன்லாம் சிங்க கபியில் போட்டிங்களோ வெளியே வாங்கடா, குடும்பத்தோடு வா, மனைவியோட பிள்ளையோட எல்லோரும் வா. வந்தீங்கன்னா சிங்கம் என்னவா இருக்குது? பசியாக இருக்குப்பா. பாவம் நைட்டு ஃபுல்லாக தானியேலுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கு. சிங்கத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் தானியேலை சிங்கம் தொடாததுக்கு காரணம் அவனுடைய பரிசுத்தம். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவனை அந்த தேவன் அவனை காப்பாற்றுறதுக்கு சிங்கத்தின் வாயை கட்டி போடுறதுக்கு அவர் இறங்கி வருகிறார். அப்போ இங்கே பரிசுத்தத்தில் நம்முடைய நடக்கையில் இருக்கணும். நீ இல்லைன்னா எனக்கு வேறு ஓனர் இல்லையா? அப்படி நம்ம பேச முடியும். அப்படி நம்ம பேச முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி நம்ம பேச முடியாது. நீ ஓனர் ஆகி 4 பேரை வச்சு வேலை பாருங்களேன், அப்போ தான் தெரியும். இந்த ஓனராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிங்கன்னா தேசத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இதை வீட்டில் போய் படிங்க, தீத்து 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக அடுத்த வசனம் வாசுங்க. ஏனெனில் எல்லா மனுஷனுக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க, எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கிறதுக்கு உங்க மூலமா உங்க ஓனருக்கு என்ன கொடுக்க போறாரா? அப்படியா? உங்க மூலமா உங்க ஓனருக்கு ரட்சிப்பு அளிப்பாராம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தினா நான் 3 காரியம் சொல்லியிருக்கேன். யாருக்காவது தெரியுமா? முறுமுறுக்கிறவங்க, முறையிடுகிறவங்க, சுய இச்சையின்படி இஷ்டப்படி செஞ்சுட்டு அதுல ஒரு ஹாப்பினஸ். ஆனால் பிதாவின் சித்தம் செய்கிறதுல தான் குமாரனுக்கு ஹாப்பினஸ். அவபக்தி, லௌகீக இச்சை. அந்த லௌகீகம்னா இந்த உடம்பு, நான் எப்பவுமே பால் மாட்டிலேருந்து பால் ஊறுற மாதிரி நம்ம உடம்புல இருந்து இச்சையும் விருப்பமும் ஊறிக்கிட்டே இருக்கும். இந்த கடனில் மாட்டினவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன், அவங்க ஒரு 10 மாதம் வாங்குறத ஸ்டாப் பண்ணாங்கன்னா கடனே இல்லாமல் மாறிடுவாங்க. ஆனால் அந்த உடம்புல இருந்து ஊறுதே பிரதர், வாங்கு 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 வாங்கு. இந்த உலகத்தில் சொல்லுவாங்க பாட்டிமார்கள், பல்ல கடிச்சிட்டு இருடா ஒரு 10 மாதத்துக்கு. எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? சில பிள்ளைங்க அப்படியே இருந்துருவாங்க. இருந்து பார்த்தா கடனை கட்டிட்டு சீக்கிரம் வீட்டையும் கட்டிடுவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அந்த ஏரியாவுக்குள்ளே வரல. ஆனால் லௌகீக இச்சைகளையும் லௌகீக விருப்பங்களையும் வெறுத்து, அப்போ இங்கே ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பாவத்தை குறித்த வெறுப்பு வரும். என்ன வரும் அவனுக்கு? பாவத்தை குறித்த வெறுப்பு வரும். வெறுத்து தெளிந்த புத்தியும். நீங்க வேலை செய்யற இடத்துல தெளிந்த புத்தியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. தேசத்துல எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியும் நீதி உள்ளவங்களா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சுற்றி விக்கிரக ஆராதனை மக்கள்கிட்ட வாழ்கிறோம். கண்டிப்பாக நம்ம வர்றது போகிறது எல்லாருக்கும் எரிச்சலை உண்டாகும். நம்ம பைக்கு நிப்பாட்டுறது, 100 பேர் வெளியே போகிறது. இப்போ நம்ம நீதியாக இருக்கணுமா இல்லையா? ரோட்டில் டபால்னு பைக்கை வச்சுட்டு ஓடி உள்ளே வந்துடக்கூடாது. ஒன்றும் குடி கட்டு போல நீதி. எல்லோரும் சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம். அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும், என்னடா 100 இந்துக்கள் இருக்கிற இடத்துல இவன் நடுவில் வச்சு சர்ச்சை நடத்துகிறான். அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் யோசிக்கணும். நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல இவன் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறான். அப்போ நம்ம தேவன் என்ன சொல்கிறாரு? நீ நீதியார், ஓ மூலம் தான் அவனுக்கு ரட்சிப்பு. இந்த சர்ச்சில் வருவாங்கப்பா, எப்படி அழகாக பைக் நிப்பாட்டியிருக்காங்க, எப்படி அழகாக கூட்டம் முடிஞ்சவொன்னே போகிறாங்க, ஒரு ஆள் கூட ரோட்டை மறிக்கிறது இல்லையே, எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த வாரம் உள்ளே வந்துடுவான். எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை பிரசன்னமாக்க நானும் 20 வருஷமாக போராடுறேன். ஆனால் அந்த கேட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டுறது. அப்போ நம்மளும் அவனும் ஒன்றா
நம்ம வாழ்க்கையும் அவன் வாழ்க்கையும் ஒன்னா. அதனால தான் தீத்துக்கு பவுல் எழுதுறாரு, தெளிந்த புத்தியாரு, நீ கொஞ்சம் வித்தியாசமானவன். ஆமா, நீ உலகத்தை போல வாழ அழைக்கப்பட்டவன் இல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தில் ஒத்த வேஷம் மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நம்ம தான் ரட்சித்துக் கொள்ளணும், நம்ம தான் சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆமா, நம்ம தான். சோப்பு இருக்கு, இன்னும் குழந்தை மாதிரி உனக்கு சோப்பு போட்டு விட்டுக்கிட்டே இருக்கணுமா? ரத்தம் சிந்திட்டாரு, விசுவாசிச்சு ரத்தத்தால் அறிக்கை செஞ்சு கழுவப்படணும். அதான் தேவ நீதி. ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது துரோகம், நான் செஞ்சது அநியாயம். அதனால வேலை செய்கிற இடத்துல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க ஓனர்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாங்க. நான் அப்படி போகக்கூடாது, எனக்கு அப்படி இல்லை. நான் நீதியின் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஏன் இப்படி சொல்றாரு? அடுத்த வசனத்துல பாருங்க, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு. ஆனந்த பாக்கியம், இயேசு வருவார், நான் அவரை பார்க்க போறேன், அவரை போல மாற போறேன், நான் அவன் கண்களால் அவரை காண போகிறேன். இந்த ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. உண்மையிலே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? உண்மையிலே நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருப்பீங்க.